ஆதி திராவிட மகாஜன சபையினுடைய தலைவர் சுப்பிரமணியம் பிள்ளை பூர்வகுடிகளுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் தேவைன்னு சொல்லி அதற்கான கூட்டத்தை சென்னை விக்டோரியா பொதுமன்றத்துல கூட்டியிருக்கிறார். வாசுதேவ பிள்ளை முன்னிலையில நடந்த இந்த கூட்டத்திற்கு மயிலை திவ்ய கவி ராகவதாசர் தலைமையேற்றிருக்கிறாரு. சி ராஜா, முகுந்து பிள்ளை, ராஜரத்னம் பிள்ளை, வாசுதேவ பிள்ளையினுடைய சகோதரர் வேணுகோபால் பிள்ளை, இவங்க எல்லாரும் அந்த மாநாட்டுல பங்கேற்று இருக்கிறாங்க. அங்க அவங்களுடைய கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறாங்க. 1917ல சென்னை வந்தாங்க இல்லையா, சேம்ஸ் போர்டு மாண்டேகு குழு, அவங்க கிட்ட சுப்பிரமணியம் பிள்ளை தலைமையில வாசுதேவ பிள்ளை முன்னிலையில ஆதி திராவிட மகாஜன சார்புல ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறாங்க. ஆதி திராவிட மகாஜன சபை சார்பா ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்தாங்க தெரியுமா? அரசியல் பிரதிநிதித்துவம் வேணும். யாருக்கு? பூர்வகுடி மக்களான தலித்துகளுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் வேணும்னு மனு கொடுத்திருக்காங்க. இந்திய அமைச்சரான மாண்டேகு சேம்ஸ் கிட்ட உடனடியா பூர்வகுடிகளுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் வேணும்னு வலியுறுத்தியும் சொல்லி இருக்கிறாங்க. பூர்வகுடிகளின் அரசியல் தேவைன்னு புரிஞ்சுக்கிட்ட ஆங்கிலேய அரசு அந்த மனு கொடுத்து இவங்க அழுத்தம் கொடுத்ததுக்கு பிறகு அடையாளமா என்ன பண்றாங்கன்னா, சென்னை ஆளுநர் லார்ட் வில்லிங்டன் என்ன பண்றாருன்னா, சி ராஜாவை சென்னை மாகாண சட்ட மேலவையின் பிரதிநிதியா கொண்டு வந்திருக்கிறார். தலித் மக்களினுடைய வரலாற்றுல, தமிழக வரலாற்றுல முதலா பிரதிநிதித்துவமாக்கிய பெருமை ஆதி திராவிட மகாஜன சபையின் தலைவர் பி வி சுப்பிரமணியம் பிள்ளைக்கும் வாசுதேவ பிள்ளைக்கும் தான் உண்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்கிற தலைவர்களா இருந்திருந்தா என்ன பண்ணுவாங்க? யார் தலைவரா இருக்காங்களோ முதல்ல அவங்க பதவி வாங்கிப்பாங்க. இல்லாட்டி அவங்களுக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர்கள் அவங்க பதவி வாங்கிப்பாங்க. ஆனா அந்த காலத்திலேயே நம்மளுடைய தலைவர்கள் அவங்கள ஒருத்தரா இருந்த சி ராஜா, அவரும் திறமையா இருந்தார் என்பதை உணர்ந்துகிட்டு ஆதி திராவிட மகாஜன சபை சார்புல பி.வி. வாசுதேவ பிள்ளையும் வி.ஜி. வாசுதேவ பிள்ளையும் சுப்பிரமணியம் பிள்ளையும் பெருந்தன்மையோட பரிந்துரை செய்திருக்காங்க. நம்ம தலைவர்கள் எவ்வளவு பெருந்தன்மையோட வாழ்ந்திருக்கிறாங்க என்பதற்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது மிகப்பெரிய உதாரணமா இருக்கு.